இங்க ஒரு குட்டி டெவில் பூமிக்குள்ள இருந்து வெளியில வருது. அங்க ஒரு அழகான வீடு இருக்கத பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள எட்டி பாக்குது. அந்த வீட்டுல ஒரு அம்மா அவங்க பையனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. டெவில் அவங்க பண்ற எல்லாத்தையும் வியந்து பாக்குது. அம்மா அவங்க பையனுக்கு பாசமா முத்தம் கொடுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போறாங்க. இத பார்த்ததும் நம்மளே இப்படி கொஞ்சணும்னு ஆசைப்பட்டு மெதுவா அந்த பையன் ரூமுக்குள்ள வருது. இது உள்ள வந்ததும் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரிஞ்சதால அம்மா பையனுக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்து ரூம்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த டெவில் குட்டி பையனோட வாயை ஓபன் பண்ணி அவனுக்குள்ள போக பாக்குது. அதே நேரம் அம்மா ரூம்குள்ள வந்து இது அவங்க பையனோட வாய்க்குள்ள போறத பாத்துறாங்க. டெவில் பையனுக்குள்ள போனதும் அவன் உடம்பே வித்தியாசமா மாறி டெவில் மாதிரி மாறிட்டான். உடனே அம்மா ஓடி வந்து வாய்க்குள்ள போன டெவில வெளியில எடுக்க பாக்குறாங்க. இவங்க என்னதான் குடுக்கனாலும் டெவில் வெளியில வரவே இல்ல. அதுக்கு சாப்பாடு வாசனை வந்ததும் கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையுமே சாப்பிட்டு கிச்சனையே பாழாக்கிடுது. இவங்க அதை பார்த்து பயந்து உப்பு அது மேல கொட்டுனா பேய் போயிடும்னு நினைச்சு அது மேல போடுறாங்க. அதுவோ டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிடுது. பார்த்தா அது சுகர், உப்புக்கு பதிலா சுகர் எடுத்துட்டாங்க. அப்புறம் உப்பு எடுக்கலாம்னு பார்த்தா உப்பு காலியா இருக்கு. டெவில் கிட்ட இருந்து பையனை காப்பாத்துறதுக்காக பிளாக் மேஜிக்லாம் பண்ணி பாக்குறாங்க. பட் அப்பவும் டெவில் அவனை விட்டு போகவே இல்ல. பயமுறுத்தி போக வைக்கலாம்னு பார்த்தா அது இவங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சு அதுவும் பயமுறுத்தி விளையாடுது. அப்புறம் அம்மா பையனை பார்க்காம சோகமா உட்காந்துடுறாங்க. இது வீடையே குப்பை மாதிரி ஆக்கிட்டு புக் எடுத்துட்டு வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லுது. அம்மா முடியாதுன்னு சொன்னதால இது கோவப்பட்டு உடம்பையே நெருப்பு மாதிரி எரிய வைக்குது. அம்மா அதை புக்கை வச்சு அடிக்க அப்பவும் அது கதை சொல்லுங்கன்னு சொல்லி புக்கை கொடுக்குது. இவங்க வேற வழி இல்லாம கதை சொல்ல உட்கார அப்ப அவங்க பையனோட போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் டெவில் அது பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட உடம்ப விட்டே வெளியில வருது. அம்மா வேகமா பையனை ஹக் பண்ண இது அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில போக பாக்குது. அப்ப அந்த குட்டி பையன் வேமாதோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இதுவும் நம்ம கூடயே இருக்கட்டும்னு கெஞ்சி கேக்குறான். அவன் டெவிலையும் அடிச்சு கெஞ்சி கேட்க சொல்ல அதுவும் கெஞ்சுறத பார்த்துட்டு அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. அவங்க ஹாப்பியா 2 பேரையும் ஹக் பண்ணி அவங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க.